கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும். கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும். கஷ்ட நோய் படுக்கையில்லை கை கொண்ட ஆவிழ்தமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில். போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில். ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும். அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும். பிணையாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும். ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும். ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. வாழ்த்தி வரவேற்கிறோம். நாள் கூடையிலே கூட ஆண்டோடைய பிரச்சனத்தை உணர்ந்து நாம் இருப்போம். மாதத்து முதல் நாளிலே கர்த்தர் நம்மை அனைத்தும் செஞ்சிருக்கிறார். விசேஷமாக இந்த விசேஷ நாளிலே கூட
நமக்காக செய்து கொள்ளும் அருமையான சகோதரன் சுசி பிரபாகர் அவர்களை இது நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது ஸ்தோத்திரம். நாள் கூட நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக ஒரு விஷய கூட நாம் கையில் தாழ்த்தி கத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளை ஆண்டவரே, ஒரு சிறு குழுவாக கூட்டிக் கொண்டு வந்தேப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் வர தமிழ் மக்களை கத்த சீக்கிரமாக அழைத்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து கத்தை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். இந்த புதிய மாதத்திலே புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாய், புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லி வருகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு புதிய கருத்தோடு கூட நாங்கள் செய்திகளை ஆயத்தப்படுத்தப் போகிறோம். அநேக ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தரோடு கூட கடந்த 4 மாதமாக இருந்து வழிநடத்தி வந்து ஆசிர்வதித்து பாதுகாத்து கொண்டு பராமரித்து பலப்படுத்திய கிருபைக்காய் நன்றியோடுமை துதிக்கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து கத்தாவே, இந்த புதிய மாதத்திலே பிரசனத்திலே வந்து எங்களை தாழ்த்து அர்ப்பணிப்போம் கத்தாவே. நீர் எங்களை ஆசிர்வதித்து இந்த புதிய மாதங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வளமை தரும்படியாகவும், புதிய வெளிப்பாட்டை தரும்படியாகவும், இன்னும் அதிகமாக நாங்கள் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே நாட்டிற்காக, மக்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்க தெரிவித்து தந்து அது நிமித்தமாக நாங்கள் ஆயத்தமாகவும், எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும், உங்களுடைய வகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும், அதே வழியில் ஆண்டவரை நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் கற்று கிருபித்தாரும் அப்பா. உங்களோடு தங்கியிரும் ராஜ்வாசம் வழி எடுத்த விசேஷம் இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கூடுகை ஆசிரியர் சுவாமி இந்த கூடுகையிலே அருமையான செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அருமையான உங்களுடைய தாசனை கத்தர் கூட்டிக் கொண்டு வந்திருப்பார். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. மகன் மேல் ஆண்டவரே விசேஷ அபிஷேகம் இருந்து நாங்கள் என்ன காரியங்களை ஆண்டவரை நாங்கள் கேட்க வேண்டும், எதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி கற்று திட்டமிட்டீரோ அந்த வெளிப்பாட்டை அருமையான மகன் மூலமாக வெளிப்படுத்தி அது நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் அதிகமாக அபிஷேகம் பட்டவர்களாய், அதிகமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆழத்தை புரிந்து கொண்டவர்களாய் இன்னும் அதிகமாக உங்கள் வளர கற்று கிருபித்தாரும் அப்பா. கத்தங்களை பொறுப்பெடுத்து ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை மாண்டவரே, இதை ஒரு பிரசனம் இருக்கட்டும். கத்தனைங்கள் ஆசிரியத்தை நடத்தும் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசமாதேவனே, ஒருவருடைய இன்டர்நெட் கேட்ஜெட்டோ அவருடைய மைக்கோ அல்லது அவருடைய ஆண்டவரே கைதான ஆண்டவரே கைபேசியோ எந்தவித ஆண்டவரே தகராறும் கொடுக்காமல் எல்லாம் செம்மையாக செயல்படத்தக்கதாக எல்லாவற்றையுமே இயேசு ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா மாஸ்டர். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் கேட்க வரட்டும். கேட்கிற மக்கள் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கப்பட்டோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களுக்கு அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கர்த்தாய் தேவனை கேட்க வேண்டும், பரலோகத்துக்கு கேட்க வேண்டும், பரலோகத்துக்கு கட்டு தட்ட வேண்டும் ஆண்டவரே. அது நிமித்தமாக திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மற்றவனே, இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் அநேக அற்புதங்களை காண வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை அர்ப்பணிக்க உங்களுடைய ஊழியம், நீ நடத்த ஊழியம், நீ முன்குறித்த ஊழியம், அந்த திட்டப்படி நடத்த நாங்கள் கடந்த 680 நாட்களாக நடத்தி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த இன்னும் 681 நாட்டுக்கு வந்திருக்கோம், நாளுக்கு வந்திருக்கோம். நாலு ஆண்டதே கற்று பிரச்சனை போது இருக்கட்டும், மாசு விட்டு எடுத்தும் அர்ப்பணம் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துறை கிழமையின் மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவளை கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் நமக்காக எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21 முதல் 24ஆம் வசனம் வரை. எபேசியர் 6, 21, 24ஆம் வசனம் வரை. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளே எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். இவளை கூட வந்து நம்ம வந்திருக்கிற சகோதரி சாந்தி முத்துசாமி அவர்கள் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது என்ற பாடலை பாடுவார்கள். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களிலே உன் கிருபை தாங்கினதையா. இந்நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. இந்நரனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை எல்லாம் நான் அழித்துடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற யாவரையும் நாங்க சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா, எனது தீபம் நீரையா. நான் நம்பும் கேடரும் நீங்க தான்ப்பா, என் கோட்டை. நான் நம்பும் கேடரெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி இந்த மாலைகளில நம்ம அறிக்கைக்கு நம்ம பாடுவோம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சஞ்சரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சஞ்சரிப்பேன். உனது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என்று சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இந்த கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து என்னை ஒவ்வொரு நாளும் காலூற்றி நடக்க செய்தீரே ஆண்டவரே. மான்களின் கால்களை போல என்னை ஓட செய்தீரே. என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை திடனாய் நடக்க செய்தீங்களப்பா. என் அரண், என் கோட்டை எல்லாம் நீங்கதான் என்று சொல்லுவோம்.
போவதில்லை. கிருபை கிருபை தந்து கால் ஊற்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து கால் ஊற்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல நல்லால் கூட கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சேர்ந்து இந்த மாலை வேளையில சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருதானப்பா. நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபதானப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடலை பாடி சகோதரி வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த பாடலை இசை மீட்டிய அவருடைய மகனுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விவரமாக இணைந்து பாடினார்கள். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை கூட நம்ம செய்தி குறித்து செல்ல போகிறோம். அருமையான சுசேகர் சுகீதராஜ் சுசி பிரபாகர் தாஸ் அவர்களை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நானும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திலே உங்களுடைய தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் ஆவியானவர் நடத்துவாராக. அர்ப்பணிக்குள் குறிப்பிட்டுக் கொள்வோம். ஆரம்பிக்கிட்டா? சரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. அருமையான பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்பி ஆண்டவரை தோத்திருக்கிறேன். கடந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் தேவ ஒத்தாசையினாலே அங்கே கொச்சின் சிஎஸ்ஐ டயசிஸ்லே மறையூர் என்கிற கன்வென்ஷன் முடித்துவிட்டு இப்போதுதான் வந்து சேர்ந்தேன். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல தீவிரமாய் வந்து சரியான நேரத்தில் வர உதவி செய்தார். உங்கள் பிரார்த்தனை எனக்கு மிக மிக தேவை. நான் ஒரு சாதாரணமான ஊழியக்காரன். கடந்த 49 ஆண்டுகள் இந்த முழு நேர பணியை நான் செய்து வருகிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், பேக் டு த பைபிள் என்று சொல்கிற அந்த சத்தியவசன ஊழியத்திலே 23 ஆண்டுகள் இன்று வரையிலும் ரேடியோவிலும் அங்கே டெலிவிஷனிலும் ஆண்டவருடைய வேத வார்த்தையை பைபிள் ஸ்டடியாக வேத ஆராய்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வருகிறேன். தமிழர் டிவியில வரும், நம்பிக்கை டிவியில வரும், அங்கே சத்திய டிவியில வரும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கேளுங்கள். யூடியூப்பிலே சுசி அண்ணன் ஆன்லைன் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பதிவு செய்து வருகிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கேளுங்கள். நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசையினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி என்னை காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? மிகைப்படுத்தப்படாத ஊழியன். அதாவது தமிழிலே வருகிறது, ஆங்கிலத்திலே அன்சங், த ஹீரோஸ் ஆஃப் த பைபிள் என்று சொல்லலாம். வேதாமத்திலே அநேக மக்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், அவர்களை உபயோகப்படுத்தியிருக்கிறார், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பாராட்டப்படாமல் அல்லது புகழப்படாமல் அப்படி மறைக்கப்பட்டிருக்கிறதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தால் வேதாமத்திலே ஏராளமான மக்களை பார்க்கலாம். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொடுத்த ஒரு சிறு பையன், அவன் ஒரு மிகைப்படுத்தாத ஒரு மனிதர். நாகமானுக்கு நற்செய்தி சொன்ன ஒரு யூத சிறுமி, அவளுடைய பேர் தெரியாது. அதே போல பவுலப்போஸ்தலன் தமஸ்கிலிருந்து தப்பும் போது ஒரு கூடையிலே வைத்து கயிறை வைத்து இறக்குகிற மனிதர்கள், அவர்கள் யார் எவர்கள் என்று தெரியாது. அதே சமயத்திலே பவுலப்போஸ்தலனுடைய சகோதரனுடைய மகன் பவுலுக்கு விரோதமாக அங்கே சதி தீட்ட போது அதை வந்து பவுலிடத்தில் சொல்லி, பிறகு சிறைச்சாலை அதிகாரத்தில் சொல்லி பவுலை தப்புவிக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான மக்களை குறித்து வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின வசனம் என்னவென்றால், உணர்த்தின மனிதன் தீகிக்கு என்பது. தீகிக்கு என்கிற அந்த வார்த்தையை ஆவியானவர் என்னுடைய மனக்கண்ணிலே திரும்ப திரும்ப கொண்டு வந்த போது, நான் அந்த அந்த மனிதனை குறித்து என்னுடைய 49 ஆண்டுகளிலே நான் பிரசங்கம் பண்ணியதில்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக பண்ணுகிறேன். இந்த மனிதனை குறித்து ஒரு சில இடங்களிலே இந்த வேத வசனங்கள் வருகிறது. ஆகவே இந்த தீகிக்கு என்பதனை குறித்து நான் முதலாவது ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நாம் பாராட்டப்படாவிட்டாலும், நாம் மிகைப்படுத்தப்படாவிட்டாலும், நம்மை மனிதர்கள் அங்கீகரிக்கப்படாமல் நம்மை நாம் கவனிப்பாரற்று வாழ்ந்தாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் இந்த பூமியில் அல்ல, நித்தியத்திலே அதற்குரிய மகிமையும் கிருபையும் தருவார். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற அந்த அருமையான பகுதி என்னவென்று சொன்னால் தீகிக்கு என்பது. இந்த தீகிக்கு என்கிற அந்த மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, இந்த தீகிக்கு குறித்து அதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே 4 வருகிறது. பிறகு நீங்கள் எபேசியர் நிருபத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 6ஆம் அதிகாரம் 21, 22 வருகிறது. அதே சமயத்தில் கொலோசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வருகிறது. ஆகவே கொஞ்சம் வசனங்கள் தான் வருகிறது. அருமையானவர்களே, இந்த மனிதர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தீகிக்கு என்பவன் யார், அது எப்படிப்பட்டவன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, தீகிக்கு என்பவன் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலோடு உடன் பயணம் செய்த ஒரு மனிதன். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் he was a companion of the apostle Paul என்று சொல்லலாம். பவுலோடு உடன் பயணம் செய்தவன். அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரத்தை எடுத்தால் 4வது வாக்கியம் சொல்கிறது, பிராய ஊரானாகிய சோபேத்தரும் தெசலோனிக்கரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பேனாகிய காயும் தீமேத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பியும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழி துணையாய் வந்தார்கள். பவுலுடைய பயணத்திலே வழி துணையாய் வந்த அந்த மக்களிலே ஒருவன் தான் யார் என்றால் இந்த மனிதன் யார் என்று சொன்னால் தீகிக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே he was a companion of Apostle Paul என்று சொல்லலாம். அருமையானே, பவுலோடு உடன் ஊழியம் செய்தவன், அவனோடு பயணம் செய்தவன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கலவரம் நடைபெறுகிறது. அதற்கு பிற்பாடு நடைபெறுகிற பயணத்திலே இந்த பவுலோடு பயணம் செய்த ஒரு மனிதனில் ஒருவன் தான் இந்த தீகிக்கு என்பவன். இவனை குறித்து இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே 4 வாசித்தால் இவன் ஆசியாவை சார்ந்தவன். ஆசியா என்று சொன்னால் ஆசியா மைனர் என்று சொல்லலாம், அதை நாம் சொல்லலாம்.
அதே சமயத்தில் இவன் ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்தவன். இவன் ஆண்டவரோடு பயணம் செய்ய ஆசைப்பட்டவன், ஆண்டவருடைய தாசனாகிய பவுலோடு பயணம் செய்தவன். அது மாத்திரமா, இவனை குறித்து, இவனுடைய குடும்பத்தை குறித்து, இவனுடைய வயதை குறித்து, இதற்கு முன்னாலே என்ன வேலை செய்தான் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலோடு பயணம் செய்வது அது ஒரு 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 பிக்னிக் போன்ற காரியம் அல்ல. ஏனென்றால் being a companion of Paul was no picnic என்று சொல்லலாம். ஏனென்றால் பவுலோடு பயணம் செய்வது ஒரு சுற்றுப்பிரயாணம் அல்ல. இந்த நாட்களில் ஊழியம் செய்வது சுற்றுப்பிரயாணம் போல காணப்படுகிறது. ஆனால் ஆதி காலத்திலே ஊழியம் செய்வது கடினம். பவுல் அப்போஸ்தலனோடு ஊழியம் செய்வது கடினம். ஏனென்றால் உபத்திரங்கள், பாடுகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், அங்கே அநேக அடிகள், உதைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பவுல் பயணம் செய்கிறான். அவனோடு இவன் கம்பேனியன் பண்ணுகிற ஒரு நிலை உள்ள மனிதனாயிருக்கிறான். இன்றைக்கு அருமையானுள்ளே ஆண்டவருடைய ஊழியர்களோடு இணைந்து பயணம் செய்கிற மக்கள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஆதி காலத்துல இருந்த அந்த மக்கள் ஊழியர்களோடு பயணம் செய்கிற நிலை குறைவு. பிரம்மாண்டமான பிரபலமான ஒரு பெரிய வசதி படைத்த ஆண்டவருடைய ஊழியரோடு ஒட்டி கொள்ளுகிற மக்கள் அநேகர். ஆனா எளிமையான, உண்மையான, கஷ்டப்படுகிற, உபத்திரப்படுகிற அந்த ஊழியர்களோடு இணைந்து கொள்வர்கள் அரிதான காரியம். ஆனால் இந்த தீகிக்கு என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அவன் என்ன செய்தவன்? உடன் பயணம் செய்ய. இரண்டாவது, இவனை குறித்து பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதரன் என்று சொல்கிறார். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 21 வருகிறது. தீகை குறித்து சொல்கிறார், நமக்கு பிரியமான சகோதரன். அதே சமயத்திலே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலும் 7 வருகிறது, பிரியமான சகோதரன். பிரியமான என்றால் a beloved brother. அப்படியானால் பவுல் இந்த தீகிக்கு அதிகமாய் நேசித்தான். இந்த தீகிக்கு அந்த பவுலை அதிகமாய் நேசித்தான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள் என்று சொல்வோம். ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிற மக்களை கர்த்தருக்குள்ள இருக்கிற பிரியமான சகோதரர் என்று சொல்வோம். இந்த வசனங்களிலே பவுல் அவர்களை குறித்து சொல்கிறார், கர்த்தருக்குள்ளான பிரியமான சகோதரன், கர்த்தருக்குள் பிரியமான உண்மையான ஊழியக்காரன், கர்த்தருக்குள் பிரியமான உடன் பங்காளி என்று சொல்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த மனிதன் ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவர் இவனை நேசித்தவர். அதே போல இந்த மனிதனை பவுல் நேசித்தார், பவுலை இவர் நேசித்தார். அப்படியானால் பவுலுக்கு பிரியமான சகோதரனாயிருந்தார். ஆண்டவருக்கு சீடர்கள் 12 பேர். ஆனா அந்த 12 பேர்ல 3 பேரை பிரியமாக வைத்திருந்தார். அவர் யார் என்றால் பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்களைத்தான் ஒரு சின்ன ரவுண்டு போல வைத்து அவர்களை அழைத்து போனார். முதலாவது நான் சொன்னேன், பவுல் அப்போஸ்தலனுக்கு கம்பேனியன் என்று சொன்னேன். இரண்டாவதாக அவன் ஒரு beloved, அதாவது பிரியமான சகோதரன் என்று சொன்னேன். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா அல்லது ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய ஊழியர்களை நேசிக்கிறீர்களா அல்லது ஆண்டவருடைய ஊழியர்களினாலே நேசிக்கப்படுகிறீர்களா? இந்த நாட்களிலே மக்கள் ஊழியர்களை 3 விதமாக எண்ணுகிறார்கள். முதல் வகை என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களை தெய்வ பிறவியாக தெய்வ ஸ்தானத்துக்கு கொண்டு போய் ஆராதிக்கிறார்கள், பூசிக்கிறார்கள். அது தவறு. இரண்டாவது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை தரை மட்டுமாய் கேவலமாக சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிற, பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் மிக தவறாகும். சில மக்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் நம்மை போல மனிதர்கள். அவர்களுக்கு பலம் உண்டு, பலவீனம் உண்டு, அவர்களுக்கு ஆசைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு என்று சொல்லி அறிந்து அவர்களை தங்களை போல நேசிக்கிறவர்கள். முதல் ரகம் தெய்வமாக மாற்றுகிறவர்கள், இரண்டாவது ரகம் அற்பமாய் எண்ணுகிறவர்கள், மூன்றாவது ரகம் தங்களை போல நேசிக்கிறவர்கள். இங்கே பாருங்கள், பவுல் இந்த தீகிக்கு தன்னை போல நேசித்தான், தீகிக்கும் அவனும் தன்னை போல நேசித்தான். இது முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக
இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அருமையான தீ குறித்து எபேசு நிருபத்தில் சொல்கிறார். உண்மை உள்ள ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்றால் சர்வன் என்று பொருள். ஊழியக்காரன் என்று சொன்னால் பழைய நாட்களிலே அவர்களை டீக்கன், மூப்பர் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான பொருள் என்ன? ஊழியக்காரன் என்றால் அடிமை என்று பொருள். இங்கே பவுல் தீயை சொல்லுகிறான், அவன் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன். முதலாவது அவன் ஊழியக்காரன், இரண்டாவது அவன் உண்மை உள்ள ஊழியக்காரன். அருமையானவர்களே, இந்த தீகிக்கின் உண்மையை சொல்கிறேன். பவுல் ரோமாபுரியிலே சிறையில் இருக்கிறார். எபேசு பட்டணத்தை சார்ந்த இந்த தீகிவின் கையிலே எபேசு சபைக்கும் கொலோசே சபைக்கும் அநேக நிருபங்களையும் செய்திகளையும் சொல்லி அனுப்புகிறார். எபேசு பட்டணத்துக்கும் இந்த ரோமாபுரிக்கு இடையில் உள்ள தூரம் சுமார் 1000 மைல் ஆகும். இந்த 1000 மைலிலே அவன் நடக்க வேண்டும், அவன் குதிரையிலே பயணம் செய்ய வேண்டும், சில சமயத்திலே கப்பல் பயணம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் கடந்து மிக கடினப்பட்டு 1000 மைலை கடந்து அந்த எபேசுக்கு கொலோசேக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்ன செய்தியை சொல்லுகிறான். அல்லது பவுல் அப்போஸ்தலன் கொடுத்து அனுப்பின அந்த கடிதங்களை போய் சேர்க்கிறார். தன் கையிலே கொடுக்கப்பட்ட செய்தியை, தன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த நிருபத்தை அவன் உண்மையாய் அவன் சேர்ப்பித்தான். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்த அநேக காரியங்களை நாம் உண்மையாய் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? ஆனால் தான் பவுல் சொல்கிறார், அவன் என்னோடு பயணம் செய்தவன், எனக்கு பிரியமான சகோதரன், என்னோடு அவன் நிறுத்தவில்லை. மூன்றாவது அவர் சொல்கிறார், அவன் உண்மையான ஊழியக்காரன். உண்மையான ஊழியக்காரன் என்பதற்கு ஆங்கிலத்திலே faithful servant என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேத பண்டிதர் இப்படி பிரிக்கும் போது faith plus full என்று எழுதுகிறார். அதாவது விசுவாசம் நிறைந்த, விசுவாசத்திற்கு நம்பிக்கையான ஒரு மனிதன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ள, உண்மை உள்ள ஒரு ஊழியனாக நாம் மாறுகிறோமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமை வருகிறது. ஒரு மனிதனிடத்திலே 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனிடத்திலே 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனிடத்திலே 1 தாலந்தை கொடுத்தார். எஜமான் 5 தாலந்து உள்ளவன் வேறொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்து உள்ளவன் வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்து உள்ளவன் எஜமானை பார்த்து சொன்னான், நீ விதைக்காத இடத்திலே சேர்க்கிறவரும் தெளிக்காத இடத்திலே பொறுக்கிறமான கடினமான மனிதன், ஆகவே உம்முடைய தாலந்தை மண்ணிலே புதைத்து வைத்தேன் என்று சொன்னார். மத்தேயு 25 வாசித்து பாருங்கள். அங்கே அந்த எஜமான் சொல்கிறார், பொல்லாதவனே, சோம்பேறியே, புரோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்லி அவனிடத்தில் உள்ள தாளந்தை எடுத்து ரெட்டிப்பாக்கின மனிதனுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார். இவனை அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு அவனை போடும்படி கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, உண்மை உள்ள மனிதன் யார்? தன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள், தாளந்துகள், இவைகளை தெய்வத்துக்காக அதை மிகுந்த உண்மையாய் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான், இல்லையா? அப்படியானால் இன்றைக்கு உண்மை உள்ள மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவர் கொடுத்த தாளந்தை உண்மையாய் பயன்படுத்துகிறவர்கள், ஆண்டவர் கொடுத்த வரங்களை விற்பனை செய்யாதபடி அதை தேவ நாமத்துக்கென்று உண்மையாய் வாழுகிறவர்கள், ஆண்டவர் நம் கையில் கொடுத்த பொறுப்புகள், அதிகாரங்கள், கடமைகள், இவைகள் எல்லாவற்றையும் தெய்வத்துக்கு பயந்து நடுங்கி அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய நிலையிலே வாழுகிறவர்கள். ஆகவே இவனை பாருங்கள், தன் கையில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவன் 1000 மைல் நடந்து அதை சொல்கிறான். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், அவர் சாதாரண ஊழியக்காரன் அல்ல, உண்மை உள்ள ஊழியக்காரர். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நானும் நீங்கள் நித்தியத்துக்கு செல்லும் பொழுது என்னை பார்த்து, உங்களை பார்த்து, உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையுள்ள ஊழியக்காரியே, உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி வா என்று அழைப்பாரா? அல்லது
இதோ சாத்தானுக்காக அவனுடைய தூதருக்காக ஆயத்தமானப்பட்ட அக்னியிலே போய் என்று சொல்வாரா? நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் உண்மையுள்ள மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. வர வர உண்மையின் தன்மை இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜெபத்திலே, அன்பிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய உரையாடல்களிலே, எழுத்துகளிலே அநேக காரியங்கள் உண்மையற்ற தன்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் 3 காரியங்களை சொன்னார். கம்பேனியன், அதாவது பவுலோடு பயணம் செய்தவன். 2வது, பவுல் அவனை பிரியமானவன் என்று அழைக்கிறார், அன்புக்கு பாத்திரவான். 3வது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனை குறித்து பவுல் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால் உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்கிறார். உண்மையான ஊழியக்காரன், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். 4வதாக அவனை குறித்து பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அங்க 21, 22 எடுத்து வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே, கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே 7 பாருங்கள். பிரியமான சகோதரனும் உண்மை உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன்வேலையாளா இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அப்படியானால் இதுல ஒரு வார்த்தை வருகிறது. பவுல் அவனை குறித்து உடன் பங்காளி அல்ல உடன் வேலையாள் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே fellow servant in the Lord என்று சொல்லலாம். உடன் பங்காளி என்கிற அந்த fellow servant என்பதிலே 2 வார்த்தை வருகிறது. 2 வார்த்தை. அந்த அந்த வார்த்தையிலே 2 அர்த்தம். ஒண்ணு என்ன தெரியுமா? டுகெதர் வித், அதாவது பவுலோடு இணைந்து அவன் இசைந்து ஊழியம் செய்கிறவன். ஒரு நுகத்திலே மாட்டப்பட்ட மாட்டை 2 மாடுகளை போல அவன் பவுலுடைய வாழ்விலே இணைந்து செய்தவன். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அந்த உடன் வேலையாளின் பொருள் என்ன? ஸ்லேவ் என்று பொருள், அடிமை என்று பொருள். இக்காலத்திலே அடிமை வியாபாரம் கிடையாது, அடிமைகள் கிடையாது. பழைய நாட்களிலே அடிமைகள் உண்டு. ஆகவே இந்த அடிமை என்றால் யார்? ஒரு எஜமானால விலைக்கு வாங்கப்படுகிறவன். ஒரு மனிதன் எஜமானாலே அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டால் அவனுக்கு பேச உரிமை கிடையாது, எங்கேயும் செல்வதற்கு உரிமை கிடையாது, எதையும் செய்வதற்கு உரிமை கிடையாது. அவன் எதை செய்தாலும் எஜமானுக்கு தக்கபடி, அல்லது எஜமானுடைய விருப்பத்துக்கு தக்கபடி, அல்லது எஜமானுடைய எண்ணங்களுக்கு தக்கபடி, எஜமானுடைய சித்தத்துக்கு தக்கபடி அவன் வாழ வேண்டும். பவுல் இந்த தீகிக்கு குறித்து சொல்கிறார், என் உடன் வேலையாள். அதனுடைய பொருள் என்ன? பவுலும் இந்த தீகிக்கும் யார் என்றால் எஜமான், அடிமை அல்ல. பவுலும் தீகிக்கு யார் என்றால் ஆண்டவருக்கு அவர்கள் அடிமையாயிருக்கிறவர்கள். மரியாள் இடத்திலே தேவதூதன் வந்து கிறிஸ்து அவள் வயிற்றிலே பிறப்பதை சொல்லுகிறார். உடனே மரியாள் அதை குறித்து சந்தேகப்படுகிறாள். ஆனால் தேவதூதன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். உடனே மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சுய சித்தம் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று பொருள். ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே யாக்கோபு யோவானுடைய தாயார் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் மகிமையிலே வரும்போது என்னுடைய ஒரு பையன் வலது பக்கத்திலும் ஒரு பையன் இடது பக்கத்தில் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். உடனே ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று தெரியாமல் கேட்கிறீர்கள். நான் பானம் பண்ணின பாத்திரத்திலே பானம் பண்ணுவீர்களா? அல்லது ஒருவேளை நான் பெற்ற ஸ்நானத்தை பெற முடியுமா? அவர்கள் பெற முடியும் என்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பிதா யாருக்கு இதை ஆயத்தம் பண்ணினார்களோ அவர்களுக்கே இது கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 44 முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கிறிஸ்தவ அணுகுமுறைக்கும் உலகத்தின் அணுகுமுறைக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தின் அணுகுமுறை என்ன? முதன்மையா இருக்க விரும்பினால் குறுக்கு வழிகளிலே சிலரை நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டு பல யுக்திகளை செய்து பல உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவது உண்டு. ஆனால் ஆண்டவரின் அணுகுமுறை, திருமறையின் அணுகுமுறை என்ன?
உலகத்தின் அணுகுமுறைக்கும் ஆண்டவரின் அணுகுமுறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தின் அணுகுமுறை என்ன? குறுக்கு வழிகள், பல தந்திரங்கள் செய்து மேலே வருவார்கள். ஆனால் ஆண்டவரினுடைய கரத்திலே முதன்மையாய் இருக்க வழி என்ன? நாமெல்லாம் படிவிடைக்காரனாய் அடிமையாய் மாற வேண்டும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இவனை குறித்து பவுல் சொல்கிறார், அவன் என்னுடைய கோவர்க்கர் மாத்திரமல்ல, அவன் ஒரு அடிமை போல அவன் வாழ்ந்தவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கையிலே ஒரு செய்தியை சொல்லி 1000 மைல் உங்களையும் என்னையும் நடக்க செய்து அதை சொல்லிவிட்டு மறுபடியும் வாருங்கள் என்று சொன்னால் என்னாலே உங்களால் அதை செய்ய முடியுமா? ஆனால் இந்த அருமையான மனிதன் முறுமுறுப்பு இல்லாமல் செய்தான். ஆனால் தான் அவனை குறித்து பாராட்டப்படாத, மிகைப்படுத்தப்படாத ஒரு மனிதன் என்று நான் சொல்கிறேன். பாராட்டப்படாத ஒரு மிகைப்படுத்தப்படாத ஒரு மனிதன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஒரு சில குறிப்புகளை நான் சொன்னேன். முதலாவது உடன் கம்பேனியன், அவன் உடன் பயணம் செய்கிறவன் என்று சொன்னேன். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதரன் என்று சொன்னேன். மூன்றாவதாக உண்மையான வேலைக்காரன் என்று சொன்னேன். நாலாவதாக உடன் 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 பணியாளன் அல்லது உடன் வேலையாள் என்று சொன்னேன். ஆகவே அவன் உண்மையான வேலைக்காரன் என்று அங்கு எபேசியர் சொல்லப்படுகிறது. கொலோசியரிலே அவன் உடன் அங்கே வேலையாள், அதாவது கோவர்க்கர் அல்லது அவனை அடிமை என்கிற பொருளில் சொன்னேன். நான்காவது இன்னொரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். பாருங்கள், கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே 7, 8 நான் மறுபடி வாசிக்கிறேன். பிரியமான சகோதரனும் உண்மை உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் என் உடன் வேலையாளா இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியானால் தீகிக்கு என்கிற அந்த மனிதனை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலிருந்து கொலோசிய சபைக்கும் எபேசு சபைக்கு அனுப்புவதின் நோக்கம் என்ன? பவுலுடைய எல்லா காரியங்களையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே சொல்லுகிற மனிதன் இந்த தீகிக்கு. அதே போல கொலோசிய சபையில் உள்ள தரத்தையும் தன்மையும் அங்குள்ள செயல்பாடுகளை அப்படியே கொண்டு வந்து பவுலுக்கு திரும்ப சொல்லுகிற மனிதன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிற? He was a trusted representative for Paul. பவுலுக்காக ஒரு பிரதிநிதியாக அவன் வேலை செய்தான். ஒரு பைபிள் கமெண்ட்ரியில இப்படி வருகிறது என்னவென்றால், பவுலுக்கு இந்த தீகிக்கு என்பவன் இந்த நாட்களில ஒரு கொரியர் அல்லது ஒரு தபால் மனிதனை போல காணப்பட்டான். ரோமாபுரியிலிருந்து பவுலுடைய செய்தியை சொன்னான். ஏனென்றால் இப்போதுள்ள இமெயில் கிடையாது, இப்போதுள்ள வாட்ஸ்அப் கிடையாது, இப்போதுள்ள ஐபோன் கிடையாது, இப்போதுள்ள இன்டர்நெட் வசதி கிடையாது, சேட்டலைட் காரியங்கள் கிடையாது. அந்நாட்களிலே கடிதம் எழுத வேண்டும், அது ஆள் மூலமாய் செய்தி சொல்லப்பட வேண்டும். ஆகவே பவுல் தன்னுடைய செய்தியை சொல்வதற்கு சரியாய் அவர் உண்மையாய் தெரிந்து கொண்ட மனிதன் தீகிக்கு. அவனை தன்னுடைய ட்ரஸ்டட் ரெப்ரசன்டேட்டிவ், தன்னுடைய நம்பிக்கையுரிய பிரதிநிதியை அனுப்பினார். எபேசியரை பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல பாருங்க 21, அன்றியும் எனக்கெடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படி அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரனா இருக்க தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பார். அங்கே 22 பாருங்கள், நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். அப்படியானால் 2 காரியங்கள் வருகிறது. முதலாவது, he had a mission to fulfill. அவனுக்கு ஒரு படி கொடுக்கப்பட்டது. என்ன என்றால், பவுலின் செய்தியை கொலோசிய எபேசு சபைக்கு சொல்ல வேண்டும். அதே எபேசு பட விசுவாசம், அதே போல எபேசு அல்லது கொலோசிய பட்டணத்தின் செய்தியை பவுலுக்கு சொல்ல வேண்டும். அதோடு நின்றுவிட வேண்டுமா? இல்லை. அங்கே கொலோசிய நிருபத்திலே பாருங்கள், கொலோசிய நிருபத்தை பாருங்கள், அங்கே 4ஆம் அதிகாரத்திலே 8 வருகிறது. உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். இதே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது.
நீங்க 22 நீங்கள் எங்களுக்கு செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களுக்கு அனுப்பினேன் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, அப்படியானால் ஒரு பெரிய மிஷன் அவன் கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு திருப்பணி. அது என்னவென்றால் செய்தி பரிமாற்ற வேண்டும், அதே சமயத்திலே தேற்ற வேண்டும். ஏனென்றால் பவுல் பக்கத்தில் இல்லை, 1000 மைலுக்கு அப்பால் ஜெயிலில் இருக்கிறார். ஆகவே பவுல் சார்பாக வந்து பவுலை போல அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றுகிற கம்ஃபர்ட் ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் ஆண்டவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ், ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரின் செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இங்குள்ள மக்களுடைய காரியங்களை ஜெபத்திலே ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய ஆறுதலை மக்களுக்கு சொல்லி திடப்படுத்த வேண்டும். இந்த 5 காரியங்களை தீவிக்க செய்தான். என் வாழ்க்கையிலே இந்த பிரசங்கத்தை இதுக்கு முன்னால் நான் பண்ணியதில்லை, இனி நான் பண்ண போவதும் இல்லை. ஆனா இந்த தீகைக்கே வாசித்த போது, இன்றைக்கு இதை நான் வாசித்து இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது அதிகாலையிலே 4 மணி உட்கார்ந்து இதை படித்து நான் ஆயத்தம் பண்ணினேன். அப்போதுதான் ஆவியானவரின் கண்களை திறந்தார். என்ன திறந்தார் என்றால், முதலாவதாக அவன் கம்பேனியன் ஆஃப் த அப்போஸ்தலர் பால் என்று சொல்லலாம். இரண்டாவது இவன் யார் என்றால் beloved brother என்று சொல்லலாம். மூன்றாவது என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் என்று சொல்லலாம். நாலாவதாக fellow servant in the Lord என்று சொல்லலாம். ஐந்தாவதாக அவன் டெஸ்டர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த பால் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, பவுலோடு பயணம் செய்தவன், அதே சமயத்திலே பவுலாலே பிரியமான் என்று அழைக்கப்பட்டவன், பவுலாலே உண்மை உள்ள ஊழியன் என்று அழைக்கப்பட்டவன், பவுலாலே உடன் பங்காளி அல்ல உடன் வேலையான் என்று அழைக்கப்பட்டவன். பவுலுடைய சார்பாக செய்தியை பரிமாற்றம் செய்யவும் தேற்றவும் அழைக்கப்பட்டோம். ஒருவேளை தீகிக்கு திராசிலே ஒரு தட்டிலே வையுங்கள், அடுத்த தட்டிலே என்னையும் உங்களையும் வைப்போம், வைத்து பரிசோதனை செய்து பார்ப்போம். தீகிக்கனுடைய நல்ல பண்புகள் என் வாழ்விலே உங்கள் வாழ்விலே உண்டா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன், கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், நாங்கள் கற்றுக்கொண்ட பகுதியே சொல்லாதபடி எங்களுக்கு உம்முடைய அருமையான ஐயா மூலமாய் ஒரு நல்ல தலைப்பை தந்தி, இந்த தலைப்பின் மூலமாக எங்களோடு நீ தொடர்ந்து உம்முடைய அடியார்கள் மூலமாய் பேச போகிறேன். ஆனால் தீகையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தீகையை குறித்து வருகிற வசனங்கள் மிக சொற்பம். ஆனா அந்த வசனத்திலிருந்து எங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல படிப்பினைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக சமயங்களிலே ஊழியங்களோடு பயணம் செய்த நாங்கள் அநேக பாடுகள் எதிர்ப்பு வந்தபோது அதிலிருந்து நழுவி கொண்டோம், நழுவின மீனாக மாறினோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. பிரியமான சகோதரன் என்கிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே, பிரியமற்ற சகோதரர்களாய் வாழ்ந்திருப்போமானால் எங்களை மன்னியும். நாங்கள் ஊழியம் செய்தால் உண்மை உள்ள ஊழியர்கள் என்று பேரெடுக்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடும். நாங்கள் உடன் பங்காளியாய் உடன் வேலையாளாய் இருந்து ஒரு அடிமை போல சுய சித்தம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பவுலுக்காக இந்த தீகிக்கு என்பவர் செய்தி பரிமாற்றமும் அதே சமயத்திலே தேர்தல் ஊழியத்தை செய்தானே, அதே போல எங்களை அதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டவர்கள் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தீர்க்காயுசு கொடும், நல்ல சுகத்தை கொடும். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இந்த தீகிக்கை போல நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்வை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு பலன்தார். இந்த அருமையான ஊழியத்தை நடத்துகிற ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கு தீர்க்காயுசையும் பலனை தாரும். ஆண்டவரே, 100, 1000, 10,000 பேருக்கு அவர் பயன்பட உதவி செய்யும். முதிர் வயதிலே உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீரே, அந்த வேத வார்த்தையின்படி அப்படியே நடத்தும்.
இந்த ஜனங்களும் எனக்காக ஜெபிக்க பலந்தார். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை நீங்க எங்களோட கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் மறக்க மாட்டோம். கர்த்தருடைய கிருபை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வரைக்கும் நம்ம முதலாவதாக நம்ம வந்து இந்த ஊழியத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, முதலாவதாக இந்த ஜெப பங்காளருடைய வீட்டில் இருக்கதான பிறந்த நாட்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். So, அந்த லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்து முதலாவது பிறந்த நாள் சொல்கிறது எங்கள் ஊழியத்திலே இப்பொழுது எங்களோட கூட வந்து பங்கெடுத்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நாளை கழித்து 4ஆம் தேதி பிறந்த நாள். Praise God. ஆகையால் உங்களுக்கு நாங்கள் அந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹேமா சிஸ்டர். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் கேட்ட நல்ல செய்திகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. செய்தியை கொண்டு வந்த உம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே, வேதத்துல நாங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு போதித்த உடைய அருமையான தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 4ஆவது தேதி ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற உம்முடைய மகனுக்காய் அப்பா நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே, இன்னும் அதிகமான வேத சத்தியங்களை உம்முடைய பிள்ளையின் மூலமாய் பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளையை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய பாதைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய கரம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகன் தனிமையாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உம்மோடு கூட இணைந்து நின்று செய்கிற காரியத்தை என் தெய்வன் அறிந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வெளிப்பாடுகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்கும்படியாக தகப்பனே, அந்த வெளிப்பாடுகளின் சத்தியங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்முடைய மகன் மூலமாய் மகிமைப்பட போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் பிறந்த நாளை காண இருக்கிற உம்முடைய பிள்ளையை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக என்று நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜெப பங்காளர் குடும்பமாய் ஆண்டவரே ஆன்லைன் ஜெப குழுவிலிருந்து ஆண்டவரே அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய பாதைகள் முழுவதும் ஆண்டவரே நெய்யாய் பொழிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாய் கடந்து செல்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை மகனிலிருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு புது கிருபை ஆண்டவரே, ஒரு புது பலன் ஆண்டவரே, ஒரு புது ஜீவன் ஆண்டவரே உம்முடைய மகனுக்காக நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரை மறைவான மன்னாக்கள் ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமாய் கடந்து செல்ல போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரே, அவருடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவரை இயேசப்பா யோசேப்பின் நிமித்தமாய் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை இவர்கள் நிமித்தமாய் அவருடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற வேளையில் கர்த்தரே இவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் ஆண்டவரை இன்னும் இன்னும் உமக்கு ஆண்டவரே இன்னும் இன்னும் உமக்கு ஆண்டவரே ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே இயேசப்பா ஊழியத்துல பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் தகப்பனே ஆண்டவரே இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஊழியக்காரர்களாக தகப்பனே ஆண்டவரே உம்மோடு கூட உடனிணைந்து ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையுள்ள வேலை ஊழியக்காரர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஃபெய்த்ஃபுல் சர்வன்டா தகப்பனே அந்த விளக்கங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலன் தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஃபெல்லோ சர்வன்டா மாத்திரம் அல்ல தகப்பனே, உம்மை புரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்களாக தகப்பனே ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான ஊழியர்களாய் நாங்கள் வாழ்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட உயிரோட்டமான ஒரு செய்தியை கொடுத்த உடைய மகனை ஆண்டவரே 4ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். குழு சார்பாக உங்களுக்கு எங்களுடைய
வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தோத்திரேன் தோத்திரேன் தோத்திரேன். தொடர்ந்து நம்ம வந்து இன்னொரு ஜெப குறிப்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் எப்படி உங்களுக்கு இன்னொரு ஜெபம் பண்ண முடியுமா? நான் பண்ணிடுவேன் பிரதர். சரி, ஓகே ஓகே. ஜோகன் ஜோகன் ஜோஹன் ஜோஹன் இவன் வந்து நம்ம ஜோசப் மகேஷுடைய மகன் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகன் ஆண்டவரை ஜோகனுக்காய் பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தெய்வ பிரசனமும் தெய்வ கிருபையும் ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்படியாச்சு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை தன்னுடைய கல்வி நாட்கள்ல ஆண்டவரை 12வது வகுப்புகளாக கடந்து செல்கிற உம்முடைய அன்பு பிள்ளைய உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிகமாய் செயல்படும்படியாக அவனுடைய படிப்புல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய ஞானம் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனா இந்த வாலிப நாட்கள்ல தகப்பனே என் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே பிரதர் மகேஷ் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவர்கள் செய்கிற வேலைகளை என் தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வரத்துள்ள பலன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளையின் நிமித்தமாக பெற்றோருக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக விசேஷித்த கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரீரத்துல எல்லா விதத்திலும் பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய பலத்தினாலும் கர்த்தருடைய ஞானத்தினாலும் இந்த ஆண்டை ஆண்டவரை வெற்றியோடு முடிக்க கர்த்தர் கிருபை தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் நன்றி கனமையுமே எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகன் ஜோகனுக்கு இயேசு நாமத்திலே குழு சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து வேலை கூட சாட்சி நேரம். இந்த நேரத்தில் வந்து சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவங்க கைகை தூக்கினால் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். விசேஷமாக சாந்தி முத்துசாமி அவர்கள் கைது ஊய்த்தன மாதிரி தெரியுது. ஊய்த்தினீங்களா சாந்தி முத்துசாமி அவர்கள்? இல்லையே சார். இல்லை சார், ஓய்ந்திருந்தது. ஓகே, தேங்க்யூ. சரி, மற்றவங்க இருக்காங்களா? சரி, அப்படி யாரும் இல்லை என்றால் தொடர்ந்து நம்ம ஜெபம் சொல்ல போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் வந்து அகில உலக தொழிலாளர் தினம். இந்த நாளில் வந்து நம்ம அதிகமாக தொழிலாளர் யோசிக்கிறதே கிடையாது. அதுக்காக இந்த நாளில் வந்து அதிகமான ஜெபங்கள் குறிப்புகள் போடல. ஒரு முக்கியமான ஜெபம் வந்து தொழிலாளர்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா கர்த்தர் வந்து இந்த அவருடைய பணிக்கு என்று சொல்லி தொழிலாளர்களை சேர்ந்து கொண்டார். பவுல் எடுத்துக்கொண்டால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து அவர் வந்து ஒரு கூடாத தொழிலாளி. ஐயால் பிரிசில்லா அக்விலா வீட்டில் வந்து அவரும் சேர்ந்து உழைப்பு செஞ்சான்னு பார்ப்போம். இதே மாதிரி பர்சில்லாவுடைய வாழ்க்கை பார்த்தோம்னாக்கா, அந்த பர்சில்லாவுடைய கூட இருந்த எல்லாரையுமே கர்த்தர் தொழிலாளர்களாக ஏற்படுத்தி மோசேக்காக அந்த ஆலய கட்டுமானத்துக்காக வேண்டிய எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி தொழிலாளர்களுக்கு கர்த்தர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு. ஐயா, நம்ம தொழிலாளர் நாளில் தொழிலாளர் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் இந்த தொழிலுக்காக முக்கியம். ஐயா வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி கொடுத்தாங்க. அதாவது ஒரு தொழிலாளியாக வேலைக்காரனாக இருந்து அந்த மனிதன் செஞ்ச இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சகோதரி மேரி சாம்சன் அவர்கள். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நேசிக்கிற தேவனே அப்பா, ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஜெப கொடுகையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நல்ல அருமையான செய்தி ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த சுசி அண்ணன் கொடுக்க நீங்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி. தீங்குவை பற்றி நாங்கள் ஆண்டவரே விளக்கமாக விவரமாக இவ்வளவு நாள் அறிந்ததில்லை. கர்த்தர் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எல்லாரும் ஒரு தொழில் எந்த தொழில்கள் யாரு செய்தாலும் ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து உட்பட்டு தான் பணி செய்கிறார்களப்பா. ஆண்டவரே யார் எந்த பணியை செய்தாலும் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணத்தோடு பணி செய்ய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களுக்கு பயந்து மனிதர்களை பிரியப்படுத்துற மாதிரி இல்லாம
கர்த்தருக்கு பயந்து வாழ ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நம்முடைய சபை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு அநேக திருச்சபை தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் சொல்ற காரியங்களுக்கு அவங்க பணி கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிறது அவங்களுடைய பணி. ஆண்டவரே, அவர்கள் அதன்படி ஆண்டவரே கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே நம்ம ஆண்டவருக்கு செய்யற பணி அப்படிங்கிறத உணர்ந்து திருச்சபை பணியாளர்கள் பணி செய்ய ஆண்டவர் கிருபை செய்ய இயேசப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல பணி செய்யணும். மனிதர்களை சபையார பிரியப்படுத்துற மாதிரி இல்லாம மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் கீழ்ப்படிந்து தங்களுடைய பணியை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்ய. அது உமாலதான் முடியும்ப்பா, மனுஷரால் கூடாது தகப்பனே. நீங்க தான் அதற்கு தக்க நல்ல அபிஷேகத்தையும் கிருபைகளையும் அவங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, சாமுவேல் தம்பி ஆண்டவரே, நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்தது போல ஆண்டவரே அருமையான ஊழியர்கள் திருச்சபை பணியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் யாராவது ஒரு முதலாளிக்கு உழைக்கிற ஒரு தொழிலாளர்களாகவே இருக்கிறோம். ஆண்டவரே, எந்த பணியா இருந்தாலும், ஒரு கம்பெனில பணி செய்ததா இருந்தாலும், ஒரு ஆசிரியர் பணி செய்யறதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாரும் மேலான ஒரு ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேலான உயர்ந்த ஊழியர்களுக்கு பெரிய மூத்த ஊழியர்களுக்கு ஆலோசனைகளின்படி கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு தான் ஆண்டவரால நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதை உணர்ந்து கர்த்தருக்கு செய்யற பணி அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் செயல்பட ஆண்டவருக்கு தான் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருட்டையும் நீங்க அந்த அவங்க மனதுல இருதயத்துல கிரியை செய்திடலாம். ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி இல்லாம ஆண்டவருக்கு செய்யற பணி இது, யாரு பார்க்காட்டாலும் என்ன, ஆண்டவர் நமக்கு பலன் தருவாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு உணர்ந்து எல்லாரும் பணியாற்றக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தாங்க. ஒவ்வொரு பணி செய்யறவர்களுக்கும் பணிவிடைக்காரர்களுக்கும் பணியாளர்களுக்கும் கொடுத்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடினமான பணி செய்யறவங்க, சுரங்க தொழிற்சாலைகள்ல சுரங்க பணிகள் செய்யறவங்க, கடலுக்கு அடியில கடினமான ஆபத்தான பணி செய்யறவங்க, கடல் அலைகள் மேல பணி செய்யறவங்க, மலைச்சரிவுகள்ல பணி செய்யறவங்க, பாதாள சாக்கடைக்குள்ள பணி செய்யற இப்படி மாதிரி பல தரப்பட்ட ஆபத்தான பகுதிகள்ல வேலை பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே, எல்லா தொழிலாளர்களையும் உங்களுடைய கைக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. கடினமான இந்த சூழலை கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவக்காரம் அவர்களை பாதுகாத்துக்கிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, நீங்க தான் உதவி செய்யுங்க, நீங்க தான் ஞானம் கொடுத்து ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை குறிச்ச பயத்தினால அவங்க குடும்பத்தினர்கள் நிறைய பேர் கலங்கி போய் இருப்பாங்க ஆண்டவரே. அவங்க பணி ஆபத்தான நிலையில இருக்கிற சூழல்னால அவங்க சந்தோஷத்தோடு சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் ஆண்டவரே கலங்கிட்டு இருப்பாங்க. கர்த்தாவே, கர்த்தர் மேல ஆண்டவரே அவங்களுடைய வேதனைகள் பாரத்தை எல்லாத்தையும் வச்சு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபைகளை தாங்கப்பா, பாதுகாப்பை தாங்கப்பா. சிரமமான காலங்கள்ல ஞானமாக பிழைக்க தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி விடை கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். சகோதரி மார்கரெட் வரவில்லை. ஜூலி சாந்தினி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்களா? சரி சார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோமப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளின் கூடுகைகளுடைய எசப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றிப்பா, நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு புதியதான ஒரு சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட எசப்பா தகப்பனே, இந்த தீக்கு என்பதை பத்தி நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் சிந்திக்கலப்பா. அவற்றை காணப்பட்ட நல் பண்புகள் ஆண்டவரே எல்லாம் அப்பா இந்த குறிப்பில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருமே அப்பா அப்படியே பலுகி பெருக்கும்படியாக நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான மறைவான நற்பண்புகளாலே நீர் அலங்கரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நாளின் கூட எசப்பா இந்திய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது தந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது நல்ல தேசத்திலே அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை தேட நீர் கிருபை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி நன்றிப்பா. எங்கள் நாட்களிலே வாழ்கிற ஒவ்வொரு தலைமுறை ஜனங்களையும் அப்பா தேவனை தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றிப்பா. கிறிஸ்துவின்
நாம் அடங்கி இந்த நாட்டை ஆண்டவரே எசப்பா யார் ஆட்சி செய்ய ஆண்டவரே நீங்க வேண்டும் என்று எசப்பா நீங்க சித்தம் கொண்டிருக்கீங்கப்பா. எசப்பா நீங்க தான் அப்பா அந்த முடிவை நீங்க எடுக்கிறது காரத்துல நீங்க தான் அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரப்பா. அந்த சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறவர் நீர் ஆண்டவரே. என் தகப்பனாயே கர்த்தாவே இந்த நாளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் கூட ஆண்டவரே யார் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறார் என்றப்பா நீ முடிவெடுத்து தகப்பனே உமது சித்தத்திற்கு எசப்பா. என் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மாறாக நாங்கள் ஆண்டவரே யாரு எப்ப நாங்கள் உங்களை ஒண்ணு நாங்க செய்ய முடியாது எசப்பா. என் தேவனாகிய கர்த்தர்தாமே யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எசப்பா நீங்க சித்து கொண்டிருக்கீங்களோ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவராக அப்பா தகப்பனே நீங்க உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஏசப்பா கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை எந்த பாதங்களும் விளையும்படியான திட்டங்கள் தீட்டப்படாதபடிக்கு ஏசப்பா காரியங்களை ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரே நீர் சாதகமாக நீர் மாற்றி தரும் பொறுப்பை அப்பா நீர் அவர் கையிலே இருக்கப்பா நீர் ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில் நாங்க ஒப்பு கொடுக்கணும் அப்பா. ராஜாவின் நீருடைய கர்த்தரின் கையில் நீர்க்காலை போல் இருக்கிறது அதை அவர் தம் சித்தத்தின்படி திருப்புகிறார் என்று ஆண்டவரே வேதோசனம் சொல்கிறதப்பா. நீர் அப்படியாக இதை செய்து முடிக்கப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தமிழகம் பெங்களூர் பட்டணம் இன்னுமாக ஆண்டவரே சந்திக்க போகும் ஏசப்பா. என் தகப்பனாய கர்த்தாவே இந்த குடிநீர் பிரச்சனை ஆண்டவரே தீர ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கடுமையான வெயிலினாலே ஆண்டவரே அதிகப்படியான தண்ணீர் பஞ்சங்களை ஏசப்பா இயற்கை ஆளுகிறவர் நீங்க அப்பா. நீ சொல்லாக நீர் கட்டளை ஆண்டவரே நிற்கும் அப்பா. நீ தயவாக இறங்கி இப்படி இந்த ஊர்களுக்கு ஆண்டவரே தமிழகம் பெங்களூருக்கு அப்பா தகப்பனே அப்படிப்பட்டதான அதிகப்படியான குடிநீர் வறட்சி ஏற்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அதற்கான நல்ல வழிகளை அப்பா அரசாங்கம் எடுக்க என் தேவனாய் கருத்து நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது கூட ஆண்டவரே அரசாங்கம் எடுக்க நல்ல முயற்சிகள் பலனளிக்க கிருபை அளித்தாங்கப்பா. அதற்கு தகுந்தபடி மக்களும் அப்பா அதற்கு ஒத்துழைக்க ஆண்டவரே தேவனை நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அடிப்படை வசதிகள் கூட ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படாதபடிக்கு இசப்பா நாங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்கள் இந்திய நாட்டை இன்னும் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இப்போது ஆழ்நிலையில நல்ல ஒரு செய்தி கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீர் பாப்பா அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்டதே ஆண்டவரே. அந்த தாசன் மூலமாக வல்லமையாய் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்தை பேசியதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் தாசனை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே. அவர் இன்னும் ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவில் எழுப்பி தந்த சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வருகிறீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுவர்களை கர்த்தாவே எண்ணிட்டு வர தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரேன். அதே போல கர்த்தாவே சிறுவர்களை கர்த்தாவே நாங்கள் நல்லபடியாய் பயன்படுத்தும்படியாய் எல்லா சபைகளும் அப்பா இயக்கங்களும் அப்பா சிறுவர்களை நல்வழிப்படுத்த நல்ல இயக்கங்களை அப்பா பயன்படுத்தும்படி அந்த கோடை காலங்களிலே நல்லபடியாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இப்பொழுது காலங்களில் நடைபெறுகிற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் கர்த்தாவே அந்த சிறு குழந்தைகளுக்கு ஏற்ற செய்தியில் கொடுக்கும்படியாய் அதை கடமைக்காய் செய்யாதபடி திருச்சபைகள்லாம் கடமைக்காய் செய்யாதபடி சிறுவர்களோடு வாஞ்சையோடு செய்ய அப்பா கிருபை செய்வீராக. அதற்காய் தகுந்த அர்ப்பணிப்போடு அப்பா எழும்பும்படிய ஆசிரியர் எழுப்பி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல பயிற்சி பெற்று அந்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனங்களையும் வார்த்தைகளையும் உள்ளத்தில் பதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே அநேக புறஜாதிகளுடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களை அணுகி அவருடைய பிள்ளைகளையும் இந்த ஊழியத்துக்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் உள்ளத்தில் பதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிபிஎஸ் ஊழியம் சாதாரண ஊழிய ஆண்டவரே. அந்த ஊழியத்தின் மூலமாக புறஜாதி பிள்ளைகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்த அப்பா உதவி செய்வீராக. தகப்பனே இந்த கொடிய வெப்ப காலத்திலே அப்பா சிறு பிள்ளைகளை அப்பா தாக்கி விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு அமைத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கர்த்தாவே ஆன்லைன் விளையாட்டிலே அப்பா பழகி விடாதபடி பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியாக ஒரு நல்வழிப்படுத்த அப்பா கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல சிறுவர்களை பாதிக்கின்ற அப்பா கர்த்தாவே பலவிதமான டியூஷன் மூலமாக ஆண்டவர் செல்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே
பல மன அழுத்தத்துக்கு வந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே பெற்றோர்கள் நல்லா புரிந்து பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அப்பா தகுந்தபடியா நாணம் பெற்று பிள்ளைகளை தகுந்த வழியில் நடத்த ஆண்டவரே கர்த்தாவே பலவிதமான காரியங்களை புகுத்து விடாதபடி அவர்களுக்கு ஏற்றபடியாய் அவர்களுக்கு திறமைக்கு ஏற்றபடி அவர்களை கர்த்தாவை சந்தோஷப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஜெப பங்காளருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக முக்கியமாக ஜெப தேவையுள்ள மக்களுக்காக சகோதரன் சுசி பிரபாகதாஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஜெப பங்காளர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். சகோதரர் பெட்சி விமல் அவர்களுடைய மாமியார் சகோதரர் ஜூலிட் அவர்கள் லிவர் புற்றுநோய் முற்றிய நிலையிலிருந்து கூறப்படுகிறது ஐயா. அதிலிருந்து அற்புத சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஊக்கமான ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சமீபத்துக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன். இப்போது அற்புதம் நடைபெற ஜெபிக்கிறோம். சகோதரி குளோரி தாமஸ் அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய முக நரம்பு பாதிப்பிலிருந்து படிப்படியாய் சுகம் பெற்று வருகிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சிகிச்சை பெற்று பரிபூர்ண சுகம் பெற்று எங்களோடு இணைந்து பணி செய்யத்தக்கதான பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. சகோதரர் ரதிமுத்து அவர்களுக்காக நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம். மருமகள் இந்து என்கிற அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் இருவருக்கும் தகுதியான நல்ல வருமானம் உள்ள நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கிறோம். சகோதரர் ஹேமா அருள்ராஜ் மகள், அதே சமயத்தில் சகோதரர் ஞானா உஷா மருமகள், அதே சகோதரர் எழில் ஆண்டவரே ஸ்டான்லி இரண்டாவது மருமகள், இவருடைய குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாத காலங்களில் எங்களுக்கு எண்ணெய் கொடுத்தீரே, அதே போல அண்ணாளுக்கு கொடுத்தீர், சாராளுக்கு கொடுத்தீர், அதே போல இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். சகோதரர் சாவித்ரி மூத்த மகள் திருமணம் விரைவிலே ஆண்டவரே ஒழுங்காக நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனத்திலிருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் இந்த விடுதலை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பலந்தாரும். சகோதரர் ஜெமி ஆண்டவரே ஸ்டாலின் அவர்கள் பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து ஆறுதலாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும், அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இன்னும் வேறு யாருக்காவது நாங்கள் ஜெபிக்க விரும்பினாலும் அவர்களுக்காகவும் போராடி ஜெபிக்கிறோம். அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ முடிவு ஜெபத்தை சகோதரி கிறிஸ்டி சால்மோன் ஜெபம் பண்ணுவாங்க. அவர் இல்லை பொருளுக்கு. சரி, அப்போ சகோதரி சுகன்யா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. முடிவு ஜெபத்தை சுகன்யா சிஸ்டர். மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்திலும் இந்த சமூகத்துல நான் அநேக நாட்களுக்கு பிற்பாடு வந்து இணைய கர்த்தர் எங்களுக்கு நீங்க கிருபை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு நீங்க கேட்க உதவி செய்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக, இம்மட்டும் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக உமக்கு நன்றியப்பா. இன்னும் அவர்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிறதற்கு, பொறுமையாக ஓடுகிறதற்கு கர்த்தாவே அவர்களுக்கு நீங்க பலன் தாருங்க. அவர்கள் போகிற எல்லா இடங்களிலும் அப்பா உங்களுடைய நாமம் இதுவரைக்கும் மகிமைப்பட்டதையா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக நீர் அவர்களோடு கூடவே இருந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நீர் அவர்களை சாட்சியாக ஏற்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் அவர்கள் நீங்க பலப்படுத்துங்க. ஆவிக்குரிய சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி மீட்டு கர்த்தனை நல்ல சுகத்தை பலத்தை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீர் கொடுத்து இன்னும் கொடான கூடிய ஆத்துமாக்களுக்கு இணைய வழியாகவோ இல்ல நேரடியாகவோ ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் அவர்களை தொடர்ந்து எழுப்பி அவர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா
ஜெபக்கூடுகளை பங்கு பெற்றவர்களுக்காக, பங்கு பெற முடியாமல் இருக்கிறவர்களுக்காக எல்லாரும் நண்பன் சமூகத்துல நினைவு கூறுகிறையா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பலனையும் கொடுத்து வருகின்ற நாட்களிலே உம்முடைய இந்த ஆன்லைன் பேர்ல தொடர்ந்து பங்கு கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஒரு நாளில் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கட்டாயம் அருளி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. இன்றைக்கு நாங்கள் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பதிலை அனுப்பிவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக எங்களுடைய பிரேயர் வாரியர்ஸுடைய குடும்ப பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய தேவைகள் சந்திக்கப்படும் நன்மன் சுமத்து ஒப்பு கொடுக்கிறோம். குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரைக்கும் அநேகம் பேர் இந்த பிரேயர் வாரியர்ஸாக இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட கர்த்தர் நீர் கவனமாக கேட்டு, ஆமாப்பா, நீர் ஒவ்வொரு நாளிலும் பதில் தந்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, பலவீனங்களுக்கு நீக்கிப்படுங்க. விசேஷமாக இந்த வெயிலின் உஷ்ண காலத்திலே எந்த ஒரு பாதிப்புகளும் முதியோர்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் கிருபையாக பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. அங்கிளுக்காக, ஆண்டிக்காக விசேஷ விதமாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம்ப்பா. இம்மட்டும் அவர்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன், சுகம், பலன் எல்லா ஆயுசு நாட்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துறதற்கான கிருபைகளை நீங்க கொடுங்க. பலவீனங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு உதவி செய்வாங்க. அவங்க வீட்டுல இருக்கும்போது, வெளியே இருக்கும்போது, ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும், இல்லைன்னா ஊழியங்களுக்கு செல்லும் பொழுதும், உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போதும், எந்த இடங்களுக்கு அவங்க வீடுகளை பிரயாணம் பண்ணினாலும், வீட்டுல இருந்து வெளியே பிரயாணம் பண்ணும்போது எல்லா இடங்களிலும் உடைய கிருபை அவர்களை இம்மட்டு தாங்கி கொண்டது போல இனிமேலும் தாங்கிக் கொள்ளட்டும். அவர்கள் சாப்பிடுகிற அப்பம், தண்ணி, ரசம் எல்லாவற்றையும் எங்கள் தேவநாயக்கர் அவர்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை அவர்கள் பலவீனத்தின் நிமித்தமாக டேப்லெட்ஸ் எடுப்பாங்கன்னா கூட உடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சரீர பலவீனங்கள், சிறுவீனங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு நீர் மீட்டுக் கொண்டு ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி கொடுங்க. அடுத்ததாகப்பா, ஜெப ஊழியம் தடையின்றி நடந்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த மாதம் முழுவதிலும் நடக்கிற ஒவ்வொரு ஜெப ஊழியங்களிலும் கர்த்தர் அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இன்னும் அநேகம் பிரேயர் வாரிஸ் ஜாயின் பண்ணுகிறதற்கு நீங்க கிருபை தாருங்கப்பா. இந்த விசேஷ இறக்கத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் இந்த ஜப நேரலை ஜபக்குழுவை ஆசீர்வாதத்தில் தந்த தகப்பன் இனிமேல் ஒவ்வொரு நாளையும் இந்த வருகை மட்டும் இந்த ஜபக்குழு தடையில்லாமல் நடைபெற கர்த்தர் நீங்க இறக்கம் பாராட்டுங்க. இதுல இருந்து நாங்கள் அநேகம் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் அப்பா. இன்னும் அப்பா, நாங்கள் அநேகம் பேருக்கு சாட்சியாக அறிவிக்க கர்த்தரை உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் எல்லாருமாக இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தரை பதில் தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. நம்ம அடுத்த ஜப குடுகை வரை உங்களுடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும், ஏந்தி கொள்ளட்டும், சுமந்து கொள்ளட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுத்து தருகிறோம் சுவாமி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்தை எழுப்போம். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விதமாய் குற்றம் நாங்கள் மன்னியும், பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஐயா ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்திரம். அது யாவருக்கும் இயேசு நாமத்திலே நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அருமையாக செய்தி கொடுத்த ஐயாவும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதிகமாக பிரபலியப்படைய செய்வாராக. தொடர்ந்து வேலை கூட நம்ம வரப்போகிறதான சனிக்கிழமை நம்ம புதிய சாப்டர் செல்ல போகிறோம். யோனத்தானுக்கு உதவிய ஆயுததாரியான வாலிபன். இந்த வாலிபன் குறித்து இது வரைக்கும் நம்ம அதிகமாக சிந்தித்ததில்லை. இப்போ அந்த வாலிபன் எப்படி விதமாக என்னுடைய எஜமான கீழ்ப்படி நடந்து அது நிமித்தமாக வெற்றி கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு தயவுசெய்து வருகிறதான சனிக்கிழமை வாருங்கள். அடிமை உங்களுக்கு இந்த இதை ஆரம்பித்து வைக்கிறேன். தொடர்ந்து மற்றவர்கள் கூட நம்ம கூட பகிர்ந்து கொள்வார்கள். இந்த சனிக்கிழமை எல்லாரும் வாங்க, வந்து பங்கு பெறுங்கள். பங்கு பெற்று அவருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம்.
இந்த ஸ்தோத்திரம் அது யாருக்கும் நன்றி. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சோதனை ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஐயா.